தூத்துக்குடியில் காவல்துறை தாக்கியதால் இழந்ததாக கூறப்படும் இளைஞர் அருணாச்சலம் உடலுக்கு நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். தூத்துக்குடியில் காவல்துறை தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அருணாச்சலத்தின் உடல் இன்று அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த காட்சியை தற்போது நாம் பார்க்கிறோம். தூத்துக்குடியில் காவல்துறை தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞர் அருணாச்சலம் உடலுக்கு நயினார் நாகேந்திரன் அஞ்சலி செலுத்தி வருகிறார். தூத்துக்குடியில் காவல்துறை தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் குடும்பத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். விசாரணை கைதியின் குடும்பத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மாலதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமுதா நகர் பகுதியில் அருணாச்சலம் என்பவர் கடந்த 17ஆம் தேதி அவரை காவல்துறையினர் மது பாட்டில் விற்பனை செய்ததாக கைது செய்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் திடீரென காவல் நிலையத்தில் மயக்கமடைந்து கீழே விழுந்ததன் காரணமாக அவரது பெற்றோரிடம் அவரை ஒப்படைப்பதாக கூறி அரசு மருத்துவமனைக்கு அவர்களே சென்று தங்கள் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அருணாச்சலம் நேற்று காலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில தற்போது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரடியாக சென்று அவர்கள் வீட்டில் தற்போது ஆறுதல் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அவரது தாய் பரமேஸ்வரி அடுக்கடுக்காக தங்களுக்கு நடந்த கொடுமை தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தனது மகனை காவல்துறையினர் அழைத்து சென்று முழு பகுதி முழுவதும் காயம் இருந்ததாகவும் அந்த காயத்தை நாங்களே பார்த்ததாகவும் சிரம்பால் அடித்ததாகவும் தற்போது அவரிடம் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். மேலும் தனது மகனுக்கு திடீரென மருத்துவமனையில் கீழே விழுந்ததில் மூக்கு, காது, வாய் வழியாக ரத்தம் வந்ததாகவும் இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நேரடியாக சென்று அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்ததாகவும் அவர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து தனக்கு எழுத படிக்க தெரியாத காரணத்தினால் இன்று காலையில் ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த கடிதத்தில் கையெழுத்திட போட சொல்லி அந்த உடலை உடனடியாக தங்களிடம் காவல்துறையினர் ஒப்படைத்து விட்டதாகவும் தற்போது நயினார் நாகேந்திரன் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து தன்னுடைய மகனினுடைய மர்மமான முறையில் உயிரிழந்ததற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். செல்வராஜ், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அவனை வேற கைட்டு போட வச்சிருக்காங்க. அவன் என்னத்தை போட்டு போட்டானா அதுவும் தெரியல. இப்ப எங்க 3 பேருமே ஏமாத்தி எங்களை கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் சம்மதிக்கவே இல்ல. என் பிள்ளைய வாங்குறதுக்கு நான் சம்மதிக்க இல்ல. இது எங்க நான் சொல்லுவேன். ரிப்போர்ட் வரணும். நீ எதுக்கு பின்வாசல் கூடிய நீ எதுக்கு கூட்டு போனாங்க? தெரியாம கூட்டு போங்க, பத்திரமா கூட்டு போங்க, யாரும் பாத்துறாம அப்படின்னு சொல்லி நீ கூட்டு விட்டு போனாங்க. ஒரு பையன் என் பொண்ணு என் மைனி பொண்ணு இருக்கு. அவ இனி கூட்டு போனா அவன் கூட்டு வர மாட்டாங்க. என்னைய 2 பசங்க. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், நீங்க தொடர்ந்து பேசலாம். நிச்சயமாக மாலதி, தொடர்ந்து அந்த அருணாச்சலத்தின் உடல் என்பது இன்று காவல்துறையினர் அவர்கள் பெற்றோரிடம் ஒப்படைத்த நிலையில தற்போது தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரடியாக அவருடைய தாய் பரமேஸ்வரிடம் தங்கள் ஆறுதல் தெரிவிக்கும் போது அவர் அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருந்தார். தனது மகன் எந்த தவறும் செய்யாதவர் நேரடியாக காவல்துறையினர் விசாரணை என்ற பேரில் அவரை அழைத்து சென்று மிக கடுமையாக தாக்கியதாகவும் அதற்கான காயங்கள் என்பது முழு பகுதி முழுவதும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் இந்த காலை பிரேத பரிசோதனைக்கு முன்பாக அவருடைய தந்தை நாகராஜ், தாய் பரமேஸ்வரி மற்றும் அவருடைய சகோதரர் ஆகிய 3 பேரும் நேரடியாக அந்த பிரேத பரிசோதனை நடப்பதற்கு முன்பாக அந்த உடலை பார்க்க சென்றவர்கள். தற்போது வரை அவர் வாய் திறக்க விடாமல் காவல்துறையினர் தடுத்த நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரனிடம் அடுக்கடுக்கான தங்களுடைய நடந்த விவரங்களையும் தெரிவித்து வருகிறார்.
குறிப்பாக காவல் நிலையத்தில் தன்னுடைய மகனை மிக கடுமையாக தாக்கிவிட்டு அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவனுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் அது தொடர்பாக கூட தங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என தெரிவித்து வருகிறார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வாய், காது, மூக்கு வழியாக ரத்தம் வந்ததாகவும் அதை நேரில் பார்த்த ஒரு நபர் நேரடியாக தங்களிடம் தெரிவித்தார். அதிகாலை 6 மணிக்கெல்லாம் வீட்டில் வந்து அழைத்து சென்று போலீஸ் முதுகுல நல்ல தடியடி நடத்தியிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு சிறு வயது இளைஞனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தூத்துக்குடி சவுத் கால் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்காங்க. பிற தலையிலேயே அடிபட்டிருக்கு. அதனுடைய விளைவாக அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. காலையிலிருந்து போன பையன் திரும்பவே இல்லைன்னு பெற்ற தாய் இங்கே இருக்கிற இந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி தேடி இருக்காங்க. பிறகு சாயங்காலம் தான் காவல் நிலையத்தில் வந்து இருப்பதாக சொல்லி பிறகு காவல் நிலையத்தில் போய் பார்த்த உடனே அவர் வெளியே பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அங்கிருந்து அழைத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பிறகு இந்த தாய் கதறி அழுது எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பிறகு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முதுகில் நல்ல அடிபட்டு முதுகிலிருந்து ரத்த காயம் இருந்திருக்கு. தண்டுவடத்தில் அடிபட்டிருக்கு. இந்த பெற்ற தாய் தான் கதறி அழுது அவங்க இருந்து ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து சிகிச்சை பண்ணியிருக்காங்க. பிறகு தலையில் அடிபட்டதுனால அவங்க மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு அவர் ஆஸ்பத்திரியிலே பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. அந்த அருணாச்சலத்தின் உதவினால தான் இந்த குடும்பமே தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காவல்துறை இவ்வளவு அத்துமீறி வீட்டில் இருந்த நபரை எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரி அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குடும்பத்திற்கு கண்டிப்பாக ஒரு இழப்பீடு கொடுக்க வேண்டும். இது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நார்வேயில் சிறையில் இருந்த ஒருத்தன் இதே மாதிரி காவல்துறை அடித்து அவர் இறந்திருக்கார், சபரியவர்மன். இது 2வது நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு 2 தினங்கள் 3 தினங்கள் முன்னால ஒரு இறந்து போயிருக்காங்க. அது பிறகு பரிசோதனையில பார்த்தா போலீஸ் காவல் நிலையத்தில் கற்பழிப்பு நடத்தி அந்த பெண் இறந்திருக்காங்க. இன்னைக்கு ரிப்போர்ட் இன்னைக்கு வருது. சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்குது. அது மட்டும் இல்ல, காவல்துறை காவலர்கள் வந்து அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதாபிமானம் இல்லாமல் இந்த பெற்ற தாய் முன்னாலேயே ஒரு மகன் சாகுன்ற அளவுக்கு ஒரு தடியடி நடத்தியிருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்யும்போது கூட காவல்துறையினர் வந்து நாக்கை சுருத்து கொண்டு பிரஸ் ரிப்போர்ட்டரை ஒழுங்காயிரி அடிப்பட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்லேயும் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதனுடைய பலனை இன்னைக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகம் படம் பார்க்கறதெல்லாம் இருக்காங்க தவிர வாக்களித்த மக்களுக்கு தங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதில் அக்கறை செலுத்தவில்லை. இந்த பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பண்ணிட்டு ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தியேட்டர்ல உட்காந்து. அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இவ்வளவு அழகா உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சு அந்த விசில் சின்னத்துக்கு போட்ட விசில வச்சு அவங்க நல்ல அழகா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோல நான் பார்த்தேன். இந்த இப்படி பண்ணலாமா? இதே அவங்க பொண்டாட்டி பிள்ளை செத்துருந்தாக்கி இவங்க இப்படி விசில் அடிச்சு தியேட்டருக்குள்ள உட்காந்து இந்த அமைச்சரு படம் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? துண்டா போட்டு உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு நல்ல புத்தி இல்லையா? கேட்க அவன் கோடியா கொண்டு வந்தாலும் என் கொட்டினாலும் எனக்கு தேவையில்லை. இனிமேல அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லைக்கு ஆட்சியில இருந்து விளக்குங்க. இந்த அரசுக்கு உண்மையில கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். காரணம்,
விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே கவனிங்க. இதே மாதிரி சாத்தாங்குளத்தில் 2 பேர் அடித்து கொல்லப்பட்டாங்க. சாத்தாங்குளத்தில் 2 பேர் அடித்து கொல்லப்பட்டு இன்னைக்கு அதில் உள்ளவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் அன்னைக்குள்ள அரசாங்கம் அன்னைக்கு போச்சு. அதன் பிறகு சிவகங்கையில் நடந்த சம்பவம், சிவகங்கையில் நடந்த லாக்அப் சம்பவம் அந்த அரசாங்கமாக போச்சு. ஆனால் அதெல்லாம் கடைசி அந்த ஆட்சி காலத்தில் கடைசி கட்டத்தில் வந்துச்சு. ஆனால் இப்போ ஆரம்பத்திலே இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் காவல்துறை தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்படும் அருணாச்சலம் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களிடம் பேசினார்.